இங்க திவ்யாவை பொண்ணு பார்க்க வரதால அவங்க அம்மா அவளுக்கு புடவை கட்டி வராங்க. அப்போ அந்த பையன் ஐடில ஒர்க் பண்றான். அவங்களும் நம்மள மாதிரியே சின்ன வயசுலயே மும்பை வந்துட்டாங்க. ஆனா ரொம்ப ட்ரெடிஷனலா இருப்பாங்க. இந்த சம்பந்தம் மட்டும் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்க போய் மாப்பிள்ளை வீடு வந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சி போயிடுது. கல்யாணம் முடிவு பண்ணான்னு பாக்குறாங்க. அப்ப மாப்பிள்ளை சவத்துல இருக்க காலம் தெரியல 27ஆம் தேதி எக்ஸாம் எழுதிருக்கத நோட் பண்றாரு. அதே நேரத்துல அவங்க 2 பேரோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு 23ஆம் தேதி கல்யாணம் பண்ணலன்னா 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. உடனே பொண்ணோட அப்பாவும் அவங்க அம்மா பாக்குறாங்க, சரின்னு சொல்றாங்க. சரி கல்யாணம் பண்ணலான்னு 2 பேர் வீட்லயும் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா பொண்ணு மட்டும் சோகமா இருக்கதா மாப்பிள்ளை பாத்துறாரு. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேசுறதுக்காக அனுப்புறாங்க. அப்போ மாப்பிள்ளை நீ கல்யாணத்துல சாக்கா வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதாம இருக்க கூடாது, நீ கண்டிப்பா எழுதுன்னு சொல்றாங்க. அவளும் சந்தோஷமா சரின்னு சொல்றா. சொன்ன மாதிரி 23ஆம் தேதி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. அங்க போனோடனே மாமியார் அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்யா பார்த்து இந்த பேக் ஒண்ணு தானே எடுத்துட்டு உள்ளவான்னு சொல்றாங்க. உடனே திவ்யாவோட ஹஸ்பண்ட் அவளுக்கு முன்னாடி போய் பேக் எடுத்து போய் ரூம்ல வச்சுட்டு வெளில வந்துடுறாரு. இதை பார்த்துதான் அவங்க அம்மா கடுப்பாக்குறாங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட அவங்க மாமியார் நகையில என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே திவ்யாவும் அவன் நகையெல்லாம் கழட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப திவ்யாவோட பேகை எடுத்து செக் பண்றாங்க. அதுல ஒரு நைட் ட்ரெஸ் இருக்கும். புடவை கட்டினா கூட புள்ள பிறக்கும்னு சொல்றாங்க. திவ்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா எதுவும் காமிச்சிக்காம அங்க இருந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே வரா. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க வீடு டேபிள் துடைக்க சொல்றாங்க. உடனே திவ்யாவும் போய் தொடச்சிட்டு இருக்கா. அது அவளோட ஹஸ்பண்ட் ஏக்கமா பாத்துட்டு இருக்கான். அப்ப திவ்யாவோட மாமியாரு 30ஆம் தேதி வரைக்கும் நான் உங்க வீட்டுல தான் இருப்பேன் யாருக்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் திவ்யா ஷாக் ஆகி அவ ஹஸ்பண்ட பாக்குறா. திவ்யா தண்ணி எடுக்க போயிருப்பா. அப்ப ஹஸ்பண்ட் பின்னாடியே போய் நீ எக்ஸாம் நல்லபடியா எழுது, நான் அம்மா சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு எனக்கு 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய மீட்டிங் இருக்கு, அதனால என்னால வர முடியாது, நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம்னு சொல்றான். திவ்யோட மாமனார் மாமியாரும் டிவில ஏதோ ஒரு நியூஸை பார்த்து ஷாக் ஆகி அவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆக்சுவலா அங்க ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல திவ்யாவோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பையனோட ஆபீஸ் அங்க இருக்கதால பயந்து போயிருப்பாங்க. அப்ப சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப திவ்யா பார்த்து உன்னாலதான் என் வீட்டுல இருக்க சந்தோஷமே போச்சு, நீ அடி எடுத்து வச்சதாலதான் என் பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனை, நல்லா சந்தோஷமா இருந்த குடும்பம் உன்னால வீணா போயிடுச்சுன்னு சொல்லி அவளை திட்டுறாங்க எல்லாரும் முன்னாடியும். இப்ப எக்ஸாம் டேட் வருது. உடனே திவ்யா காலையில சீக்கிரமா எழுந்து ஒரு லெட்டர் எழுதி உங்க மாமியாருக்கு வச்சுட்டு எக்ஸாம் எழுத போறா. எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வீட்டுக்கு வரா. வர்ற வழியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மாடிப்படியில வேகமா ஏறி பார்த்தா அவ ஹஸ்பண்ட் அங்கதான் நின்னுட்டு இருப்பான். திவ்யா வெளியே போயிட்டு வருது பார்த்தா அவ ஹஸ்பண்ட் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறா. அப்ப திவ்யாவோட மாமியார் வந்து அதை நான் சொல்றேன்னு சொல்றா. இருக்கான செத்துட்டானு கூட அக்கறை இல்ல, காலையில எக்ஸாம் எழுத லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா, ஓடு காலி அது இதுன்னு அவளை திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க திட்ட ஆரம்பிச்சதும் அவங்க வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி கதவை சாத்திடுறான். அதுக்கப்புறம் திவ்யா கூப்பிட்டு எக்ஸாம் நல்லா எழுதுறேன்னு கேக்குறான். நல்லா எழுதுறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் திவ்யாவும் ஹஸ்பண்டும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப திவ்யாவோட கை நடுங்கறத பார்த்தா ஹஸ்பண்ட் அவன் கையை பிடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்திலும் அவன் கூடவே இருப்பேன், ப்ராமிஸ்ன்னு சொல்றான்.